Hi hello guys, welcome back to Suraj Gaming Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Minecraft பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நேற்று போட்ட வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாரு. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணவருக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு மறக்காமல் நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம ரூம் உள்ளே போயிடலாம். அதாவது நம்ம வேர்ல்டு உள்ளே போயிடலாம். ஓகே வந்தாச்சு. போன தடவை நம்ம ஸ்வாடு பிக்காக்ஸ் ரெடி பண்ணியிருந்தோமா? ஓகே ரைட்டு. இப்போ நம்மளோட தேவை நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஸ்ட்ரிங்கு தேவைன்னு சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரிங்கு எடுக்கணுன்னா ஸ்பைடரை பார்க்கணும். ஸ்பைடர் வருமானு டவுட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம் கைஸ். ஓகே, நைட் நேரமே இன்னும் ஆகலை கைஸ். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. ஓகே, முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல இன்வென்ட்ரிஸ்லாம் என்ன இருக்குது, இன்னும் நம்மளுக்கு என்ன தேவை ஒன்று பார்க்கலாம். என்ன காலியாக இருக்குது. ஓகே, இன்வென்ட்ரியில் பெருசாக ஒன்றும் இல்லை. சேர்ந்தது இது நம்ம வீட் சீட்ஸு, ஒரே ஒரு ஸ்டிக்கு, ஒரே ஒரு உடன் பிக்கெக்ஸு, ஒரே ஒரு டார்ச் லைட்டு, 7 wood பிளாங்க்ஸ், அப்புறம் டர்ட்டு 11 வச்சுருக்கோம், அப்புறம் ரா சிக்கன் 1 வச்சுருக்கோம். ஓகே, ஃபுட் லெவல் கம்மியாக இருக்குது கைஸ். கொஞ்சம் கேம்ப் உருவாக்க முடியுமான்னு பார்க்கலாம். கோல் தேவைப்படுது. கோலை ரெடி பண்ணணுமா இல்லை எப்படி பண்ணணும்? ஒரே நிமிஷம். ஓகே கைஸ், கோலுக்கு பிளாக் ஆஃப் கோலு அது நான் இங்கே தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு, இப்போ தெரியல. சரி ஒரே செகண்ட். இப்போ மட்டும் என்ன வேணும்னா மெயினாக தேவைப்படுறது கொஞ்சம் ஓரளவுக்கு அப்கிரேடான பிக்கேக்ஸு. இது அயன் இன்கட்டு, நம்மளுக்கு இப்போ ஸ்டோன் பிக்கேக்ஸ் ஓகே தான். ஓகே, முதல்ல நம்மக்கிட்ட இருக்க பிக்கேக்ஸ் வச்சு முதல்ல அங்கே ஸ்டோன்ஸ் எங்கே. ஐயோ நைட் ஆகிடுச்சு கைஸ். இப்போ ஐயோ மாட்டேன்டா. அவள் தான் கைஸ், எடுத்துட்டு ஓடிட வேண்டியதான். இதுக்கு மேலே வந்துடுவானுங்க எல்லாம். அதோ வேறு தாழ்ந்து போட்டு போயிருக்கும். ஐயோ, சாத்திட்டேன். ரைட்டு. ஓகே, இப்போ தேவையானது ஸ்டிக்கு இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணோனாலும் நம்மளுக்கு தேவையானது ஸ்ட்ரிங்கு. ஐயோ என்னடா வாய்ஸ் இது? அடப்பாவி, வெளியவே ஒருத்தர் இருக்கான், வேலைங்கிற மாதிரி தான். ஓகே ஓகே, அயன் ஸ்வாடு அதுக்கு நம்மள்ட்ட ரெடி பண்ண முடியும். ஓகே, அயன் ஸ்பாடு ஒன்று கிடச்சிருச்சு. பிக்காக்ஸ்க்கு ஸ்டிக்கு வேணுமா? ஸ்டிக்கு தான் இருக்குது, கிராஃப்ட் பண்ண முடிச்சிருக்கேன். ஓகே, பிக்காக்ஸ் இன்னும் 2 ஸ்டிக்கு, ஒரு பிளாக்ஸ் குறையுதா? வாட்ட பெட்டி. ஓகே, ஐயோ 50 ரூபா வந்துட்டாங்க ஐஸ். வேறு வழியே இல்லை, இப்போ உடச்சிட்டு தான் போய் ஆகணும் நான். அவள் தான் 2 பாக்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, ஓடி 2 தான் குதிச்சிக்கிட்டே ஓடணும் நண்பர்களே, அப்போ தான் கிட்ட வர முடியாது அம்பும் படாத மேலே. ரைட்டு வந்துட்டோம், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ அதுவும் இருக்குது, எல்லாமே கிராஃப்ட் பண்ணிடலாம். ஓகே, ஒரே ஒரு பிக்காக்ஸ். ரைட்டு. ஓகே, இப்போ ஸ்ட்ரிங்கு வேணும்னா முதல் வேலையாக அடப்பாவீங்களா, இடத்துலேருந்து விழுந்துட்டுருக்கோம். நல்ல விஷயம் போங்க. ஓகே கைஸ், போயிட்டுருக்கோம். இப்போ போயிட்டு நம்ம கீழே விழுந்தப்போ மொத்த லூட்டுமே கீழே இருக்கும். இந்த லூட்டை எடுக்கணும், அப்புறம் ஸ்ட்ரிங்கு கண்டுபிடிக்கணும், இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஓகே, வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் ஓரளவுக்கு. கைஸ் ஒரே செகண்டுங்க.
ஓகே சரி பண்ணிட்டேன். ஓகே இன்னும் வால்யூம் லைட்டாக கம்மியாக இருக்குது. ஓகே இப்போ நம்ம விழுந்த இடத்துல வந்து நம்மளோட எல்லா இன்வென்ட்ரியும் இருக்கும் கைஸ். அதை போய் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். ரைட்டு, முதல்ல போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆட பாய் வந்துட்டான்டா. எங்கே இருக்குதுன்னே தெரில. டேய் என்னடா ஆகணுங்க கைஸ், எங்கே இருக்குதுன்னே தெரில. வெடிச்சிட்டான்டா. டே கிரீப்பரு மாட்டேன்டா. என்னையா தள்ளி வர்றா. இதுவான்னு தெரியலையே நண்பர்களே. என்ன இடம்னே தெரில நண்பர்களே. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது? இந்த இடம்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது. எங்கெங்கேயோ எடுத்துகிட்டு வந்து விட்றானுங்க. எங்கேயோ எடுத்துகிட்டு ஓடினேன். ஓடும் போது கரெக்டாக போட்டுட்டான் பாவி. கரெக்டாக வந்து பின்னாடி கொடுத்துட்டான் அந்த க்ரீப்பர். எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு இங்கே பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் அப்படியே விழுந்தேன். இடத்துல கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே போ. கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். இதோ இந்த இடம் தான். ஐயோ அம்மாடியோ. க்ரீப்பரு. அப்பா அடியோ. இன்னொரு க்ரீப்பரா. அடப்பாவி இது ஏன்டா இங்கே ஒரு ஸ்கெலிட்டன். ஐயோயோ எத்தனை எத்தனை பேரா ஒருத்தனை அடிப்பீங்க? குறி வைக்க முடியாத அளவுக்கு ஓடிட்டுருக்கோம் கைஸ். வைக்கவே முடியாத அளவுக்கு ஓடிட்டுருக்கோம். ஆனால் வைக்க முடியும். வந்துட்டேன்டா. நல்லா அவருக்கு லூட்டை இங்கே தான் விட்டேன். கரெக்டாக இங்கே ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். அப்படியே விட்டேன் லூட்டை. இப்போ கீழே போயிட்டு தான் செக் பண்ணணும். ஓ அப்பா அடியோ. கைஸ் கைஸ் இங்கே இருக்கு. போடு வேற லெவல். இங்கே இருக்கு கைஸ் லூட்டு. லூட்டு மிதக்குமான்னு தெரியல. இல்லை அது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே எடுத்துட்ருப்பேன். கண்டிப்பாக கீழே இல்லை கைஸ். அது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. வந்துட்டேன். எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் கைஸ். இப்போ போகிறது ஒன்று மட்டும்தான் பேலன்ஸு. முதல்ல நம்ம பேசாமல் இங்கேயே ஸ்டே பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். இங்கே இருந்தால் கூட சேஃப்டியான்னு டவுட்டாக தான் இருக்குது. க்ரீப்பரு. ஐயோ ஏடா எங்கே போனாலும் வரீங்க? செத்தண்டா. நான் ஒரு வழி வச்சுருக்கேன் இருங்க. பாடி போட்டேன். ஓகே மேலே வந்துச்சு. ஓகே இப்போ நம்ம பண்ண போகிற மெத்தட் பேர் என்னன்னா குதிச்சு விளையாடுதல். ஐயோ முதல்ல வாயை காட்டணும். ஏன்டா இப்படி வச்சு சரிங்க. ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா பிளாக்ஸை கிளைம் பண்ணிக்கணும். குயிக் பண்ணி குதிச்சு ஒரு பிளாக். ஓகே இப்படியே வச்சுட்டு மேலே வரைக்கும் போக முடியாது. ட்ரை பண்ணுவோம்.
மதியான டைமா நைட் டைமா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. கைஸ் சக்ஸஸ், உண்மையாலே சக்ஸஸ் கைஸ், போயிலாம் சொல்ல. ஏன்னா அவள் தான் இதை முடிச்சிட்டாலே இதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிடலான்ற தைரிய அளவுக்கு வந்துடுது. அவள் தான் கண்டிப்பாக போயிடலாம் கைஸ், எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படியே குதிச்சு ஒரு டேப், என்ன குதிக்கும் போது கரெக்டாக இருக்கணும் டேப்பை. பாவி டே க்ரீப்பராக ஐபேஸ் வந்துட்டேண்ணா. க்ரீப்பர் வெடிச்சிருக்கு, டே திரும்ப டீ என்னடா அது. நான் இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ளே என்ன இது புரியலையே. இப்போ நம்ம நைட்டு ஆகும்போது கீழே விழுந்தோம், அதுக்குள்ளே காலையில் ஆகி மதியானம் ஆகி இப்போ சாயங்காலம் ஆகி இப்போ திரும்பவும் நைட்டே வரப்போகுது. ஆனால் என்கிட்ட இன்னும் ஒன்றுமே இல்லை. இப்போ என் லூட்டி எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. என்ன செஞ்சு அது உள்ளே போகிறது சீரியஸாக குட் ஐடியாவே கிடையாது. என்ன பண்ணுறது? இந்த ஆளை இப்போ போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, வேறு வழி இல்லை கைஸ். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வர டாஸ்க்கு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு வீட்டை ரெடி பண்ணணும். அடுத்த வீடியோவில் நம்மளோட பிக்காக்ஸ் எடுத்து எப்படி நம்மளோட ஹவுஸ் ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஹவுஸ் இல்லைனா ஒரு பேலஸ் கூட ரெடி பண்ணலாம். ஓகே, ஹவுஸ் இல்லைனா ஒரு பேலஸ். ஓகே, அந்த மாதிரி நல்லா பெருசாக ரெடி பண்ணுறோம். ஓகே, அந்த வீடியோவை மறக்காமல் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.